Welcome to all, myself Hepzibah. Today I am going to explain about Management Information System later case study. I choosing a company is SPI. Overview of the company. It's a Swahasi printing company. It's a leading industry in Swahasi, Tamil Nadu with 150 employees. They specialize in printing packaging materials, labels and stationery. So in this case, SPI management faced difficulties in tracking production schedule, managing inventory levels, analyzing sales trends, monitoring employee performance. ஸோ இந்த கம்பெனி என்னென்ன டிஃபிகல்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த கேஸில் வந்து அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஷெடியூலை வந்து ட்ராக் பண்ண, அப்போ அவங்களோட இன்வென்ட்ரி லெவல்ஸ், ஸோ அவங்க சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும், எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஸோ இவங்களோட ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கேஸ் இஸ் இம்ப்ளிமெண்ட் ஆன் MIS, ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டு ஸ்ட்ரீம்லைன் ஆப்ரேஷன், இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் டிசிஷன் மேக்கிங்கை என்ஹான்ஸாகவும் கொண்டு போகணும். இதுதான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால இவங்களோட சேலஞ்சஸ்லாம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சேலஞ்சஸ் என்னதான் இருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், டேட்டா மைக்ரேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் இஷ்யூ, சிஸ்டம் கஸ்டமைசேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ensuring data security and integrity. So these are the challenges. So it's time for question. So the first question is, what are the key components of an management information system? And the answer is hardware, software and database network. And software it's mainly used for ERP. The next question is, how does the implemented system address SPA's problems? ஸோ இந்த கம்பெனியோட ப்ராப்ளம்ஸை வந்து அந்த சிஸ்டம் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட்க்கு? ஸோ இந்த கொஸ்டின் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்சர் இஸ் த சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் அனாலிசிஸ் அண்ட் எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். ஸோ இது அவங்களோட மேஜர் ப்ராப்ளம். ஸோ இதனால அவங்க டிஃபிகல்ட் ஆகிறாங்க. ஸோ அது மூலயமா அவங்களோட இம்ப்ளிமெண்ட் என்னன்னா செலக்டட் ERP சிஸ்டம். ஸோ அவங்க வந்து ERPயோட சாஃப்ட்வேர் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது மூலயமா அவங்களோட ப்ரொடக்ஷன் ஷெடியூலை வந்து அவங்க ஷெடியூல் பண்ண முடியும், மாடுலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் வந்து கஸ்டமைட் பண்ணணும். ஸோ அவங்களோட ஸ்பெசிஃபிக் நீட்ஸை வந்து அவங்க வந்து மீட் அவுட் பண்ணி அதை வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து கஸ்டமைட் பண்ணணும். அப்புறம் எம்ப்ளாயிஸுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ 150 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பர் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து நியூ சிஸ்டம் வந்து ஸோ அப்டேட்டடான நியூ சிஸ்டமுக்கு வந்து அவங்க வந்து எம்ப்ளாயோட ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்டிகிரேட்டட் வித் எக்ஸிஸ்டிங் ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அவங்களோட ஹார்ட்வேர் இன்டிகிரேட் பண்ணி எக்ஸிஸ்ட் பண்ணுறது மூலிமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மூலிமா அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மூலிமா அந்த சிஸ்டம் ரிலேட்டடாக பண்ணணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் ஆன் MIS? ஸோ இது மூலிமா என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து கிடைக்குது? அந்த ஆன்சர், இம்ப்ரூவ்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஷெடியூல் எஃபிஷியன்சி பை 25%. ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் ஷெடியூல் வந்து கரெக்டாக எஃபிஷியன்ட்டாக அவங்க 25% ஆகுது பேசிக்காக இம்ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் வந்து இன்வென்ட்ரி லெவல்ஸை வந்து அவங்களுக்கு மேஜராக உள்ளது. ஸோ ரெடியூஸ் 15% அவங்க ரெடியூஸ் பண்ணலாம். அவங்களோட காஸ்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது மூலயமா ஸோ ஒரு மெயின்லி வந்து ஒரு மேஜர் சேலஞ்சஸ் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ண முடியும். என்ஹான்ஸ் சேல்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ஃபோர்காஸ்டிங் அக்யூரசி. ஸோ அவங்களோட சேல்ஸ் அனாலிசிஸை என்ஹான்ஸ் பண்ணி ஃபோர்காஸ்டிங் ஃபியூச்சரிட்டிக்காக வந்து அவங்க கரெக்டாக வந்து அக்யூரேட் பண்ணணும். So in this case, I would recommend regular system updates and maintenance, employee training and support, data security measures, continuous monitoring and evaluation. So ரெகுலராக வந்து சிஸ்டம் அப்டேட் பண்ணணும். ஸோ டே டு டே அப்டேட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது முக்கியமாக. அடுத்து வந்து எம்ப்ளாயியோட ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங். அண்ட் டேட்டா செக்யூரிட்டி மெசேஜ், கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் எவால்வேட். ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எவாலுவேட் பண்ணி அதை கண்டினியூட்டாக மானிட்டர் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த மேஜர். ஸோ நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரிட்டிக்காக அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இன்டிகிரேட் வித் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆன்லைன் சேல். ஸோ இப்போலாம் வந்து நமக்கு வந்து மெயின்லி திங்க் வந்து ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி தான். ஸோ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ப்ரிடிக்டிவ் அனாலிஸ்டிக் ஃபார் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ அவங்க ப்ரிடிக்ட் பண்ணணும் ஃபியூச்சரிட்டிக்காக என்ன நடக்கணுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க மூவ் பண்ணால் ஸோ அவங்களோட டிஃபிகல்ட்டியோட அவங்க சேலஞ்சஸ் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணலாம். டெவலப் மொபைல் ஆப் ஃபார் எம்ப்ளாயி ஆக்சஸ். ஸோ எம்ப்ளாய்க்கு வந்து தேவையான எல்லா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி நம்ம பார்க்காம அவங்க வந்து டெவலப் பண்ணுறது அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டிலாம் அவங்க டெவலப் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த ஃபியூச்சரிட்டிக் டைரக்ஷன். அண்ட் தேங்க்யூ.